வெல்கம் எவ்ரிஒன். சதீஷ் கேஜஸ் கிரியேஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சீமென்ஸ் கான்ட்ராக்டர் வந்து ரிப்பேர் ஆன கான்ட்ராக்டரை எந்த இடத்துலேருந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 3TF32 16 amps கான்ட்ராக்டர். இது வந்து 230 volt காயில் சப்ளை A1 A2 வந்து இந்த கீழே இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த காயில் சப்ளை நல்லா இருக்கா இல்லையான்றது கிலோமீட்டர் வச்சு கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். காயில் நல்லா இருந்தால் வேல்யூ காட்டும். சப்போஸ் காயில் ஃபெயிலியர் ஆகிருந்தால் வேல்யூ காட்டாது, ஒன்றுன்னு காட்டும். ஸோ சேம் மெத்தட் தான். மோட்டரை எப்படி செக் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த காயிலும் செக் பண்ணணும். அடுத்து வந்து கான்ட்ராக்டை வந்து ஒவ்வொரு ஃபேஸையும் செக் பண்ணுறோம். ஆர் ஃபேஸ் வந்து கண்டினியூட்டி வருது, மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். ஒய் ஃபேஸ் வந்து வரல, பி ஃபேஸ் செக் பண்ணுறோம், பி ஃபேஸும் வரல. இது வந்து அக்யூரேட் மெத்தட் இல்லை. ஏன்னா ஒரு சில டைம் நம்ம வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணாமல் இருப்போம். கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்றது வந்து நம்ம காயில் எனர்ஜைஸ் பண்ண தான் தெரியும். அதுக்கு வந்து நம்ம காயிலுக்கு சப்ளை கொடுத்து அந்த கான்டாக்டை வந்து மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணலாம். அது இப்போ காயில் சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணலாம். இல்லை ஒரு சப்ளை கொடுத்து அந்த சப்ளை வந்து இந்த அனதர் 2 அவுட்புட்டில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்துருக்கேன். இந்த 3 ஃபேஸும் கரெக்டாக வருதுன்னு நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். 3 ஃபேஸும் கரெக்டாக வருது. இந்த லாஸ்ட் வந்து நியூட்ரலு. இப்போ இந்த 3 ஃபேஸை கரெக்டாக கொடுத்துட்டு நான் ஃபேஸை வந்து ஒரு எம்சிபி மூலமாக ஒரு ஷெல்டர் சுவிட்ச் வச்சு ஓஎல்ஆரோட என்சி வழியாக இந்த கான்டாக்டரை ஆன் பண்ணுறேன். அடுத்த வீடியோ வந்து இந்த கான்டாக்டர் எப்படி டியூவல் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறன்றதுக்காக சேம் மெத்தட்லேயே நான் இந்த வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இப்போ நம்ம வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுற செலெக்ஷனை வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்கமிங் வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். இன்கமிங் வோல்டேஜ் வந்து 413 காட்டுது. ஒய்விலே வந்து 414 காட்டுது. வோல்டேஜ் இன்கமிங் வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அனதர் அவுட்புட் எண்டில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம இன்கமிங்கில் காட்டின அதே வேல்யூ வந்து அவுட்புட்லேயும் கரெக்டாக வரணும். வோல்டேஜ் வேரியேஷன் இருந்தால் கான்டாக்டர் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ வந்து நான் நியூட்ரலுக்கும் ஃபேஸுக்கும் வச்சு பார்க்குறேன். 234 224 காட்டுது. அப்போது லாஸ்ட் ஃபேஸ் மட்டும் வரல, ஆரும் ஒய்யும் வருது, ப்ளூ ஃபேஸ் வந்து வரல. இப்போ வந்து கான்டாக்டர் வந்து ஒரு ஃபேஸ் வந்து அவுட்புட் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம இந்த கான்டாக்டில் வந்து வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த கான்டாக்டர் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கலாம். டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பவர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கனெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணிவிட்டு கொடுத்துருந்த இன்புட் சப்ளை வருதான்னு ஒன்ஸ் பார்த்துட்டு காயில் சப்ளை ரிமூவ் பண்ணுறோம். காயில் சப்ளை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மெயின் இன்கம் ரிமூவ் பண்ணிவிட்டு கான்டாக்டர் ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட வேறு ஸ்பேர் கான்டாக்டர் இருந்தால் ஸ்பேர் கான்டாக்டர் மாற்றிடுங்க. இது மாதிரி ரிப்பேர் பண்ணி போகிறது வந்து அட்வைசபிள் இல்லை. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு கான்டாக்டரை ரெடி பண்ணி போட்டாவது ஒரு மோட்டரை ரன் பண்ணணுன்னா அந்த மெத்தடுக்கு வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து கான்டாக்டர் எப்படி டிஸ்மெண்டல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காயில் சப்ளை பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதுதான் வந்து இந்த கான்டாக்டரோட டாப் ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ. அதை வந்து ஒரு டெஸ்டர் இல்லைன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிக்கலாம். அடுத்து அனதர் 2 கழட்டிக்கலாம் டெஸ்டர் வச்சு. கழட்டினதுக்கப்புறம் இந்த டாப் எண்ட் மட்டும் லூஸ் ஆகும். இந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு இந்த டாப் எண்ட் உருவணும்னா வெளில வந்துடும். அடுத்து இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 230 volt காயில் சப்ளை கொடுக்குற காயில் இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் சப்ளை கொடுத்தா எனர்ஜைஸ் ஆகி அந்த ஃபிக்ஸடு கான்டாக்ட் மூவிங் கான்டாக்ட் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கான காயில் இது தான். இதே வந்து 24 volt 110 volt வேரியஸ் வோல்டேஜில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வேறு ஒரு வோல்டேஜும் வந்து இந்த காயில் எடுத்துகிட்டு இந்த வேறு காயில் வைக்கலாம். மற்றபடி மேலே இருக்க டாப் ஃபேஸ்லாம் வந்து சேம் தான். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து 230 volt காயில் நல்லாயிருக்கு, ஆனால் மேலே இருக்க கான்டாக்ட் சரியில்லை. இன்னொரு கான்டாக்டில் வந்து 110 volt காயில் போயிடுச்சு, ஆனால் மேலே இருக்க டாப் ஃபேஸ்லாம் நல்லா இருக்குன்னா நீங்கள் அந்த டாப் ஃபேஸ் எடுத்து இந்த 220 volt கான்டாக்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த 30F32னா அந்த பாடி அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு காயில் தான் வேறு ஆகுமே தவிர மற்றபடி மேலே இருக்க டாப் ஃபேஸ்லாம் வந்து சேம் தான். சப்போஸ் உங்களுக்கு காயில் ப்ராப்ளம்னா காயிலை மட்டும் கூட மாற்றலாம். காயில் மட்டும் கூட தனியாக உங்களுக்கு கிடைக்கும் கடையில். அடுத்து இப்போ இந்த டாப் ஃபேஸில் வந்து மூவிங் கான்டாக்ட் ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் வந்து ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங்கு வந்து வெளில எடுத்துடுறோம். ஸ்ப்ரிங்கு எடுத்தால் தான் அந்த டாப் ஃபேஸை வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ண முடியும். அந்த டாப் ஃபேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிவர் வந்து ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கை வந்து கொஞ்சம் சைடு கிளிப் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த லாக் வந்து வெளில வந்துடும். அதுக்கப்புறம் டாப் ஃபேஸோட கவரை வந்து டெஸ்டரை வச்சு லைட்டாக வெளில இது பண்ணிங்கன்னா இந்த டாப் கவர் வந்து
ரிமூவ் ஆகி வரும். 2 பக்கமாக வச்சு ஒரு ஃபோன் கேஸ் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ண எல்லா பொருளையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதே சேம் டைம் வந்து இப்போ உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணுறீங்களோ ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு அசம்பிள் பண்ணும்போது ப்ராப்ளம் எதுவும் வராது. அடுத்து இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிடலாம். 6 ஸ்க்ரூவும் கழட்டிடலாம். உங்களுக்கு இப்போ நீங்கள் எதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த கழட்டுற விஷயத்தெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கவரில் எதுனா போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் கழட்டும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கழட்டினதுக்கப்புறம் ஃபிக்ஸட் கான்டாக்ட், மூவிங் கான்டாக்ட்னு தனியாக உள்ளே இருக்கும். அடுத்தது இந்த ஸ்க்ரூவை கழட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூவோட பேஸை கழட்டணும். ஸ்க்ரூவோட பேஸ் வந்து சம்டைம் டஸ்ட்டு உள்ளே போயிருந்தால் ரொம்ப டைட்டாக இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. எதுவும் இன்ஜுரி ஆகாமல் கழட்டுங்க. டெஸ்டர் வச்சு கழட்டும் போது ஒரு கரெக்டாக பார்த்து கரெக்டாக கழட்டுங்க. ஒவ்வொரு பேஸையும் வந்து தனித்தனியாக கழட்டுங்க. இப்போ நம்ம கழட்டுறது வந்து ஃபிக்ஸடு கான்டாக்ட்னு சொல்லுவோம். மொத்தம் 3 வேன்னு சொல்லுவோம். 3 வேல மொத்தம் RYBயில் மொத்தம் 6 கான்டாக்ட் இருக்கும். மூவிங் கான்டாக்ட் வந்து 3 செட் இருக்கும். இப்போ நம்ம கழட்டுறது வந்து ஃபிக்ஸடு கான்டாக்ட் வந்து 6 செட் இருக்கும். அந்த ஃபிக்ஸட் கான்டாக்டில் வந்து ரவுண்டாக ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டன் தான் வந்து ஃபிக்ஸடு கான்டாக்ட்டையும் மூவிங் கான்டாக்ட்டும் மேக் பண்ணுறது. மோஸ்ட்லி அந்த இடம் தான் வந்து டேமேஜ் ஆகிருக்கும், இல்லைனா பர்ன் ஆகிருக்கும். அந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணி போகிறது மூலமாக கான்டாக்டரை வந்து ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ அந்த கான்டாக்டில் வந்து இப்போது ஒரு மெட்டீரியல் கண்டக்டிவிட்டி ஆகுதுன்னா அந்த தெர்மல் கண்டக்ஷன் வந்து கரெக்டாக நடக்கணும். இப்போ சப்போஸ் பர்னிங் ஆகிருந்ததுன்னா ஒரு மெட்டீரியலும் இன்னொரு மெட்டீரியலும் வந்து கான்டாக்ட் ஆகும்போது எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து பாதிக்கப்படும். அந்த டஸ்ட்டு உட்கார்ந்ததுனால வந்து அது ஒரு செமி கண்டக்டிங் மெட்டீரியலாக மாறி ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து கரெக்டாக ஃப்ளோ பண்ணாது. எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும்னா மெட்டீரியல் டு மெட்டீரியல் டச்சிங் வந்து பக்காவாக இருக்கணும். இப்போ நம்ம அடுத்து வந்து மூவிங் கான்டாக்டை பார்க்குறோம். மூவிங் கான்டாக்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் டென்ஷனில் இருக்கும். இப்போ காயில் எனர்ஜைஸ் ஆகும்போது அந்த ஸ்ப்ரிங் எனர்ஜைஸ் ஆகி அந்த ஃபிக்ஸட் கான்டாக்ட் வந்து மூவிங் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸட் கான்டாக்ட் மூலமாக டச் ஆகி இன்கமிங் சப்ளை வந்து அவுட்புட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதா வந்து ஒரு லோடை வந்து ஆக்ட் ஆக வைக்கும். இப்போ நம்ம வந்து ரெண்டுமே தனித்தனியாக பார்க்குறோம். ஃபிக்ஸட் கான்டாக்ட் வந்து ஒரு எல் மாதிரி இருக்குது. மூவிங் கான்டாக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பிளேட் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த மூவிங் கான்டாக்டை வந்து ஒரு எமரி ஷீட்டை வச்சு ஸ்லோவாக வந்து க்ளீன் பண்ணுவோம். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். அழுத்தி தேய்ச்சோம்னா அதோட கான்டாக்டோட ஸ்ட்ரென்த் வந்து இதுவாகிடும், லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்லோவாக உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி அந்த எமரி ஷீட்டை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஃபிக்ஸட் கான்டாக்ட்லேயே வந்து அது சேம் டைம் பர்னாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயும் ஈவனாக வந்து அதை க்ளீன் பண்ணணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டோம்னா ஏதோ ஒரு ஃபேஸ் வந்து அன்ஈவனாக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஈவனாக இருக்கணும். அதாவது மூவிங் கான்டாக்டும் ஃபிக்ஸட் கான்டாக்டும் டச் ஆகும்போது அனதர் ஃபேஸாக வந்து ஒரு கேப் இருக்கக்கூடாது. அந்த சப்போஸ் கேப் இருந்துச்சுன்னா அந்த ஏர் கேப் மூலமாக மறுபடியும் வந்து ஃபேஸ் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இந்த மூணுத்தையும் மூவிங் கான்டாக்ட், ஃபிக்ஸட் கான்டாக்ட் ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஓரளவுக்கு கரெக்டாக தான் க்ளீன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களும் கரெக்டாக பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். எதனா கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஏர் கேப் ஆகி மறுபடியும் வந்து வோல்டேஜ் இஷ்யூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மூவிங் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். மூவிங் கான்டாக்டோட அந்த பிளேட்டை வந்து ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து லைட்டாக அப் பண்ணிவிட்டு டவுன் சைடில் வந்து அந்த பிளேட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். 3 பிளேட்டையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேனுவலாக வந்து ஒரு கையால் வந்து அந்த மூமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. சப்போஸ் அன்ஈவனாக உட்காந்தா வந்து அந்த மூமெண்ட் வந்து ப்ராப்ளம் ஆகும். அடுத்து வந்து மூவிங் கான்டாக்டை வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மூவிங் கான்டாக்டை எடுத்து உள்ளே அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அதை ஹோல்ட் பண்ணுற ஸ்ப்ரிங் பிளேட்டை வந்து கரெக்டாக மறுபடியும் பழையபடி வச்சிடணும். அந்த லிவர் லாக் நட் மாதிரி உள்ளே தள்ளதுக்கப்புறம் தான் அந்த லிவர் வந்து லாக் ஆகும். சப்போஸ் அந்த டிஸ்அசம்பிள் பண்ணும்போது உள்ளே தள்ளி விட்டது வந்து அதே கண்டிஷனில் இருக்கும்போது வந்து ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து கரெக்டாக பிடிக்காது. மறுபடியும் அந்த லிவரை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு ஸ்ப்ரிங்கை கரெக்டாக வச்சு அசம்பிள் பண்ணோம்னா கரெக்டாக உட்காந்துரும். இப்போ நம்ம வந்து அந்த லிவரை வந்து லைட்டாக உள்ளே தள்ளி விடணும். உள்ளே தள்ளி விட்டால் தான் அந்த ஸ்ப்ரிங் வந்து கரெக்டாக லாக் ஆகும். இல்லைனா வந்து ஸ்ப்ரிங்கு லாக் ஆகாமல் அந்த மூவிங் கான்டாக்ட் வந்து வைப்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. சவுண்டு வரதுனால வந்து நம்மளுக்கு மறுபடியும் வந்து ஃபேஸ் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு இந்த பிளேட்டை வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும். அந்த லாக்கில் வந்து கரெக்டாக போய் லாக் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு எண்டையும் வந்து ஸ்ப்ரிங் கரெக்டாக வச்சுட்டு அந்த லிவரை வச்சு ஜஸ்ட்டு புஷ் பண்ணாலே போதும், கரெக்டாக அது போய் லாக் ஆகிக்கும்.
அடுத்து அந்த பிளேட் கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு ஒரு தடவை டெஸ்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. அந்த பிளேட் வந்து வெளில வரக்கூடாது. வெளில வந்தால் ஸ்ப்ரிங் வந்து லூஸ் ஆகிடும். அடுத்து வந்து ஃபிக்ஸர் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபிக்ஸர் கான்டாக்ட் மொத்தம் 6 இருக்கும். ஒவ்வொரு பேஸ்லேயும் வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இன்சர்ட் பண்ணி உள்ளே அழுத்தும் போது கொஞ்சம் டைட்டாக தான் போகும். ஏன்னா வந்து நம்ம கழட்டும் போதே வந்து ரொம்ப டைட்டாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து அழுத்துங்க. சப்போஸ் அது வந்து எதனா ஒரு தப்பாக வச்சு அசம்பிள் பண்ணிங்கன்னா, சப்போஸ் அந்த பிளாஸ்டிக் எல்லாமே பிளாஸ்டிக் தான். நீங்கள் எதாவது தப்பாக வச்சு அழுத்தும் போது அது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக அதோட ஸ்லாட்டில் வச்சு கரெக்டாக புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும். ஸ்லாட்டில் இல்லாமல் நீங்கள் வேறு எங்கேயாவது வச்சு புஷ் பண்ணிங்கன்னா மெட்டல் வந்து டேமேஜ் ஆகாது, பிளாஸ்டிக் பாடி டேமேஜ் ஆகிடும். பிளாஸ்டிக் பாடி டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் அந்த ஃபிக்ஸர் கான்டாக்டை வந்து உட்கார வைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கான்டாக்டரை தூக்கி டஸ்ட்பினில் தான் போடணும். இப்போ கரெக்டாக 6 கான்டாக்டையும் வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை விஷுவலாக செக் பண்ணிங்க. விஷுவலாக செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூவை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது இன்னும் நல்லா கரெக்டாக உள்ளே போகலை, அதனால் கரெக்டாக டெஸ்டர் வச்சு நல்லா உள்ளே தள்ளுறேன். அடுத்து இப்போ அந்த மூவிங் கான்டாக்டை வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரிங் டென்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இல்லைனா மறுபடியும் டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ அடுத்து இந்த டாப்பை வந்து மறுபடியும் காயிலாக கூட அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டாப்பை வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு கழட்டின அந்த அதே ஸ்க்ரூவை வந்து மறுபடியும் லாக் பண்ணுறதுனால டாப் யூனிட் வந்து அசம்பிள் ஆகிடும். கரெக்டாக ஈவனாக வச்சு அசம்பிள் பண்ணுங்கள். ஏதாவது அந்த ஒரு காயில் சப்ளையோட பிளேட் கொஞ்சம் மாறி இருந்தால் கூட அசம்பிள் ஆகாது. கரெக்டாக ஈவனாக இருக்கணும். எல்லாமே ஈவனாக இருந்தால் தான் அசம்பிள் பண்ண முடியும், இல்லைனா கஷ்டம். அதே மாதிரி இந்த டாப் யூனிட்டை கனெக்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லாட்டு கரெக்டாக மேட்ச் ஆனால் தான் வந்து இது அசம்பிள் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா மேட்ச் ஆக வாய்ப்பே இல்லை. அடுத்து இப்போ காயில் சைடு வந்து அந்த காயில் டைட் பண்ணுற பிளேட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டாப் யூனிட்டை வந்து டைட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒரு சைட் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணுங்கள். நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா மறுபடியும் வந்து மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஈவனாக 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணுங்கள். 2 பக்கமும் டைட் பண்ணிட்டு ஃபுல் டைட் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. சப்போஸ் லூஸாக இருந்தாலும் இப்போ உங்களோட ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த டாப் யூனிட்டோட லாக் நட்டு தான் வந்து ஸ்ப்ரிங் டென்ஷனோட கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஒரு சைடு லூஸாக இருந்தால் கூட உங்களுக்கு ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம கழட்டின அந்த கான்டாக்டோட மெயின் ஸ்க்ரூவை வந்து போட்டுட்டு டாப் யூனிட்டோட பாடி கவரை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அதுவும் வந்து கரெக்டாக வச்சு அசம்பிள் பண்ணால் தான் அசம்பிள் ஆகும். அது மாற்றி அசம்பிள் பண்ணிங்கன்னா அசம்பிள் ஆகாது. கரெக்டாக வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எல்லாம் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு ஸ்ப்ரிங் டென்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ளை கொடுத்து செக் பண்ணலாம். இப்போ நான் வந்து 3 ஃபேஸையும் கரெக்டாக மறுபடியும் சப்ளை கொடுத்து நான் செக் பண்ணுறேன். நீங்கள் காயில் சப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி கூட காயில் சப்ளை கொடுத்துட்டு கிளாம் மீட்டரில் கண்டினியூட்டி கூட வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு சப்போஸ் 3 ஃபேஸ் இல்லைனா காயில் சப்ளை மட்டும் கொடுத்துட்டு கண்டினியூட்டி வச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டினியூட்டி வருதான்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட 3 ஃபேஸ் இருக்கிறதுனால நான் 3 ஃபேஸ் கொடுத்து, ஏன்னா நமக்கு வந்து கண்டினியூட்டியை விட சப்ளை செக் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா கண்டினியூட்டி வந்து லைட்டாக கண்டினியூட்டி இருந்தால் கூட கண்டினியூட்டி காட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது வோல்டேஜ் வந்து அந்த மெயின் இன்கமில் எவ்வளோ இருக்கோ அதே தான் அவுட்புட்லேயும் இருக்கணும். இப்போது மெயின் இன்கமில் 416 இருந்துச்சு, அவுட்புட்லேயும் வந்து 416 இருக்குது. அப்போ நம்ம ரிப்பேர் பண்ண கான்டாக்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து இந்த கான்டாக்டர் எப்படி டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணுறது என்பதை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து கான்டாக்டர் டிவோல் ஸ்டார்ட் கனெக்ஷன் கொடுக்குறது எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.